ஒரு கட்சிக்கு கொள்கைங்கிறது வேணும். ராஜ்யசபா சீட்டு வாங்குறது தான் ஒரு கட்சியோட கொள்கையா? அப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மையம்லாம் சார் அப்புறம் அது கட்சியே இல்லையே. நீங்க கட்சி தனியா இது பண்ணி ஒரு தடவை எதிர்கட்சி எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரெல்லாம் உட்கார்ந்துருக்காரு. கமலஹாசன் எம்எல்ஏவை கூட ஜெயிக்கலை. அதனால கமலஹாசன் உங்களோட ஒப்பிடாதீங்க. இவங்க 2005 இருந்து 20 வருஷமா இருக்காங்க. 2006 எலெக்ஷன் வைக்கும்போது விஜயகாந்த் 10 to 12% தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சார். கமலஹாசன் அப்படியா ஜெயிச்சாரு? ஸோ விஜயகாந்துக்கு இருந்த இதுவே வேற. ஆனால் 2011 தொடங்கின அந்த டெம்போவை போக போக அவங்க இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2016 திமுகவுடைய கூட்டணி சேர்ந்திருந்தா ஒரு 20-30 சீட்டு ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2016 ஆனால் அவங்க போன பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2011 வந்து விஜயகாந்தும் ஜெயலலிதா மேடமும் ஒன்றா சேர்ந்தாங்க. சேர்ந்து ஃபுல்லாக ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துருச்சு, தகராறு வந்துருச்சு, 2 பேத்துக்கும் மோதல். ஆக 2016 திருப்பி அவங்களோட கூட்டணி சேர முடியாதுங்கிற நிலைமை அதிமுகவுக்கு வந்துருச்சு. எலியும் புனியுமா ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் டிஎம்கேயும் அண்ணன் விஜயகாந்த் சேர்ந்தா ஏடிஎம்கே தோற்று போயிடும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது 2016. அப்போ தான் சசிகலா வலை வீசினாங்க. விஜயகாந்த் நம்ம கூட வரமாட்டார், அந்த அளவுக்கு பகையாயிடுச்சு ஜெயலலிதா அவங்க. அப்போ நம்ம கூட வரலனாலும் பரவாயில்ல, திமுக கூட போகக்கூடாது, அதை நம்ம வழி பண்ணணும் அப்படின்னு அவங்க தூண்டில் போட்டாங்க. அந்த தூண்டிலில் போய் விழுந்தார் விஜயகாந்த். அதோடு அவர் அரசியல் இது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த தூண்டிலில் யார் யார் போய் விழுந்தா? இதே வைகோ, இதே திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, விஜயகாந்த் 4 பேரும் பெரிய அளவில் பணத்தை வாங்கிட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் மக்கள் நல கூட்டணின்னு உருவாகினாங்கங்கிறது அப்போ எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சது. சரி வாங்கினீங்க ரைட்டு, உங்கள் 4 பேரும் சேர்ந்து 6% ஓட்டு கூட வாங்கலையே. விஜயகாந்த் தனியாக நின்று 12%, 10 to 12% வாங்கின அதே விஜயகாந்த் கட்சி 41 சீட்டில் நின்று 29 சீட்டுக்களை 2011 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்த அதே விஜயகாந்த் கட்சி 2016 மற்ற 3 கட்சிகளோடையும் சேர்ந்து 6% கூட வாங்க முடியலைன்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து ஏற்றுக்கல. இவங்க ஓட்டை பிரிப்பதற்காகவே அவங்க சசிகலாவுடன் மறைமுக கூட்டு வைத்து கொண்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு பிரிக்க நின்னாங்கன்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு இல்லையே விஜயகாந்தோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு.